சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கலகலப்பான காமெடியோட எமோஷனலோட கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை ரொம்ப யதார்த்தமாக காட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. முத்து மீனாவோட நடிப்பு எப்போவும் போல் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா முத்துவும் மீனாவும் சேர்ந்து இப்போ விஜயாவுக்கு வந்த பிரச்சனையை ஒரு மாதிரி அப்படியே சமாளித்து சரி பண்ணி வந்துட்டாலும் இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரோகிணி இப்போ கிறிஸு கூட காட்டுற அன்பை பார்த்துட்டு இப்போ முத்துக்கும் சரி மீனாக்கும் சரி பெரிய சந்தேகம் வந்துருச்சு. அதை தான் ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. முத்து சொல்கிறாரு எல்லா பிரச்சனையை விட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பார்லரமாக மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இனி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கதையில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரோகிணி ப்ரெக்னென்ட் ஆகி இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த உண்மை ரிவ்யூ பண்ணுவாங்க. கதையில் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அப்போ தானே மனோஜ் ரோகிணி மேலே இன்னுமே அன்பாக இருப்பார். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இப்போ அன்பாக ஆகிட்டார். ஏன்னா விஜயாவுக்கு தெரியாமல் இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நிறையா. இப்போ பார்த்தோம்னா அடமலை விட்டாலும் செடி மலை விடாதுன்னு சொல்லி என்னமோ பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தா விஜயாவுக்கு பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னா அது சுத்தமாக விடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜயா ஏற்கனவே அந்த ரெண்டு பேர் அங்கே டான்ஸ் கற்றுக்கிட்டாங்களா தீபன் ரதின்னு, அவங்க மூலமாக வந்த பிரச்சனையை முத்து எல்லாம் பேசி தீர்த்து வச்சுட்டாலும் அவங்க காசு கொடுக்குறங்கிற விஷயத்த மனோஜ் தானே போய் அங்கே ஆரம்பித்து வச்சுட்டு வந்தார். மனோஜ் படிப்பாளி வேறையா, அதனால் நல்ல படிப்பாளி அவர், அதனால் அவர் போய் ஆரம்பித்து வச்சுட்டு வந்தனால இப்போ அந்த பிரச்சனை எப்படி வந்துருச்சுன்னா இப்போ இவங்க டான்ஸ் கிளாஸ் நடத்துனாங்கல்ல அவங்க பார்வதி வீட்டில், அவங்க வீட்டுக்கு இப்போ பார்வதியை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி ரொம்ப நல்லவங்க. அந்த ஆண்டி பாவம் அவங்களே இப்போ நேராக விஜயா கிட்ட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒன்னால் என்ன மிரட்டுறாங்க, 10 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை இப்போ ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையை இப்போ முத்து எப்படி தீர்த்து வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்க போது. வழக்கம் போல் அவங்கள பேசி சமாளிப்பார். இல்லாட்டி இந்த தடவை பார்த்தோம்னா கொஞ்சம் அதிரடியில் அவங்கள மிரட்டி விடுவார். ஏன்னா போன தடவை பார்த்தோம் அப்படின்னா முத்து அடங்கி போய் அமைதியாக தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார். ஆனால் இந்த பணம் கேட்குற பிரச்சனை கொஞ்சம் அதிக பிரச்சனையான வேலை தானே, அதனால் இந்த பிரச்சனைக்கு முத்து கொஞ்சம் சம்பவம் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ் காட்டலன்னா இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடும். அதனால் அடுத்து ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்து கிறிஸுக்கு உளுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்க ரோஹிணி ஏதாவது மாட்டிக்குவாங்களா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பக்கத்து கிறிஸும் சரி அந்த பக்கத்து ரோஹிணியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி நடிக்கணுங்கிறது தெரிஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு சரியாயிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. சிட்டியோட கதையை ஒன்றும் நம்ம டேரக்டர் உள்ளே கொண்டு வராமல் இருக்காரு. என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட இருக்க கதைக்கு இன்னும் இந்த மாதிரி 100 எபிசோடு எடுக்கலாம். அதனால் அவர் இப்போதைக்கு அந்த கதைலாம் வேணாம்ப்பா, கொஞ்சம் ஓரத்தில் போடுப்பா அப்படின்னு சொல்லி சிட்டி அந்த வசீகரன் விஐபி அவங்களோட கதைலாம் ஓரத்தில் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அருண் சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சுனாமியே கொண்டு வந்திருந்தாங்க கதையில். அந்த சுனாமியெல்லாம் அப்படி ஓரமாக அடக்கி வச்சுருக்காங்க. அதனால் அடுத்து இருக்க சுவாரஸ்யமான ஸ்டோரி சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாம். நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் கதைக்கு எதுவும் பஞ்சம் இல்லை. ஆனால் தொடர்ந்து பார்க்குறவங்களால மட்டும்தான் கதையை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் மட்டும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா இதில் அவ்வளோ கதை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்காரு நம்ம டேரக்டரு. அதனால் எந்த கதையை அடுத்து ஹைலைட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு செம பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம பாட்டியை கொஞ்சம் கொண்டு வந்துட்டு போனால் பரவாயில்ல, பாட்டியை ரொம்பவுமே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கதையை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றுறாங்க, என்ன கதையை முன்னாடி கொண்டு வராங்க, முத்து இந்த பிரச்சனை 10 லட்ச ரூபா பிரச்சனை எப்படி தீர்க்கிறாருங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.